இயேசுவை 3 முறை மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் உயிர் தெழுந்தப்ப, நீ என்னை மறுதலிச்சிட்டியன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனா மீண்டும் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் மாத்திரம் இல்ல, தன்னோட ஒரு கூட்ட ஜனத்தை, ஒரு கூட்ட சீஷர்களை கூட்டிட்டு போறான். தான் பின்வாங்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவங்களுடைய விசுவாசத்தை அவன் குலைக்கிற ஒரு காரியத்தை செய்தான். ஆனா ஆண்டவர் அவனை இந்த கரையில தோன்றி, மீன் ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவர் விட்டு விலகி போறான், ஒண்ணுமே கிடைக்கல, வெறுமைதான் அவன் வாழ்க்கையில. ஆனால் ஆண்டவர் தோன்றி கரையில இருந்து, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டவுடன் அவரை சந்திக்கிறதுக்கு அவன் கூச்சப்பட்டு தண்ணீர்ல அப்படியே குதித்து விடுகிறார். கரையில வந்து சேரும் பொழுது அவர்களுக்காக ஹல்லேலூயா ஏராளமான மீன்கள் கிடைத்தது மாத்திரம் அல்ல, அவர்களுக்காக அவங்க பிடிக்காத மீன்கள், அவங்க தங்க சொந்த முயற்சியினால பிடிக்காத மீன்கள், அக்கினி தழலிலே சுடப்பட்ட அப்பமும் மீன்களும் ஆயத்தமாக இருந்தது. ஆச்சரியப்படுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறாரு, என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நீ உண்மையா நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே, மனிதனை நேசிக்கிற அன்பினால் உம்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆனா ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறாரு, தமிழ்ல ஒரே வார்த்தை தான், நேசிக்கிறேன்ற வார்த்தை தான் போட்டிருக்கு. ஆனா மூல பாஷையில வாசிக்கும் போது, நான் உன்னை நிபந்தனையே இல்லாம நேசிக்கிறேன். நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ண, நீ என்னை விட்டு எவ்வளவு விலகி போன, இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நிபந்தனை இல்லாம நேசிக்கிற, நிபந்தனையே இல்லாமல் உன்னை நேசிக்கிற அந்த அன்பை நீ நேசிக்கிறாயா? அன்பை புரிஞ்சுக்கிட்டியான்னு ஆண்டவர் கேட்டார்.